நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிச்சு விலாக் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையிலிருந்து ஸ்ரீசைலம் போகிறது எப்படி, அதுவும் அன்ரிசர்வ்டு ட்ரெயினில் நம்ம போகிறோம். இந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்க போகுது, லோ பட்ஜெட்டில் நாம் ஸ்ரீசைலமை எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்ரீசைலம் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற இடம் வந்துட்டு மதுரை ரயில்வே ஜங்ஷன். என்னடா அது ரயில்வே ஜங்ஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேஸை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதாங்க மதுரை ரயில்வே ஜங்ஷன். நானும் இதே மாதிரி உள்ளே என்ட்ரி ஆகிட்டு என்னடா ஜங்ஷனை காணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஸோ ஜங்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால வந்துட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ட்ரெயின்லாம் போகணுன்னு கேட்டப்போ ட்ரெயின்லாம் போவோம், நீங்கள் புக்கிங் ஆஃபீஸில் போய் புக் பண்ணிவிட்டு சைடில் இடம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த புக்கிங் ஆஃபீஸை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ புக்கிங் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம ஒரு 11:30க்கு இங்கே ரீச் ஆகிட்டோம். 11:30க்கு புக்கிங் ஆஃபீஸில் போய் டிக்கெட் கேட்ட உடனே நமக்கு ட்ரெயின் வந்து அடுத்த நாள் 1 o'clock, அதாவது 1 AM அப்படின்றதுனால 12 o'clock மேலே தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக நம்ம 12 o'clock மேலே ரயில்வே அந்த புக்கிங் ஆஃபீஸுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே செம்ம கூட்டம். ஏன்டா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 11:55 12:05 வரலும் வந்துட்டு டிக்கெட் வந்து புக் பண்ண மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னா அடுத்த நாளுக்கான, அதாவது 12 o'clock ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? ஸோ அடுத்த நாளுக்கான இது அப்டேட் ஆகும்போது அந்த டைமிங்கில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியாதான். ஸோ நாம் இப்போ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 235. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல நம்ம போனோம் அப்படின்னா டெம்பரவரியாக இப்போதைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸை நாம் ரீச் பண்ணிடலாம். இதுதாங்க இப்போதைக்கு மதுரை ரயில்வே ஜங்ஷனுடைய டெம்பரவரி என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே நாம் உள்ளே போனோம் அப்படின்னா நாம் ரயில்வே ஜங்ஷனுடைய உள்ளே ரீச் பண்ணிடலாம். இப்போ நாம் உள்ளே மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவோம். மதுரை ஜங்ஷன் என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டாக இருக்குமோ அப்படின்றது நமக்கு தெரியல. இதுதாங்க மதுரை ரயில்வே ஜங்ஷன். ஸோ அந்த வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்முடைய ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறலாம். இதுதாங்க நம்ம ட்ரெயினுக்குள்ளே கூட்டமாக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டமாக இல்லை. அப்பாடா, ஒரு வழியே நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சீட்டே ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு சீட்டு உள்ளே ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஓரளவு இந்த பக்கத்தை விட ஃபஸ்ட்டு சீட்டு தான் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த எல்லா பிளேசஸுமே நம்ம பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு சீட்லேயே போய் நம்ம உட்காந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்முடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதுரையிலிருந்து ஸ்ரீசைலம் ஜேர்னி மிகவும் இனிமையாக தொடங்கியது. ஸோ நாம் ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா மதுரை ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஓங்கல் ரயில்வே ஜங்ஷனில் தான் நம்ம போக போகிறோம். இது ஒன்று தான் நமக்கு வழி அப்படின்னா இன்னொரு வழியுமே நமக்கு இருக்குது. மதுரையிலிருந்து குர்னூல் போய் குர்னூல்லிருந்தும் நாம் ஸ்ரீசைலம் வந்து போகலாம். மரக்காப்பா அப்படின்றது தான் குர்னூல் ஸ்ரீசைலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஜங்ஷன். பட் மதுரையிலேருந்து டைரெக்டாக நமக்கு ட்ரெயின் இல்லை. ஆனால் மதுரையிலேருந்து நம்ம சென்னை போனோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு மரக்காப்பூருக்கு வந்து நிறைய ட்ரெயின் இருக்கும், குர்னூலுக்குமே நிறைய ட்ரெயின் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மதுரையிலேருந்து ஓங்கலுக்கு நிறைய ட்ரெயின் இருக்கனால நம்ம அந்த ட்ரெயின் ஜேர்னியை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு ட்ரெயினுக்குள்ளே நம்ம விண்டோ சீட்டை பார்த்து உட்காந்தாச்சு. இப்போது நம்ம டயர்டாக இருக்கிறனால நம்ம தூங்கிட்டு காலையில் எப்போ எந்திரிக்கிற இடத்துலேருந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை எழுப்புகிற மாதிரி ஒரு சவுண்டு. யாருன்னு எந்திரிச்சு பார்த்தா டிடிஆர் அப்படின்னா நம்ம கோட் சூட்டு போட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவர் ரொம்ப யங் மேனாக இருந்தார். ஆனால் கோட் சூட் எதுவும் போடலை. ஆனால் அவர் தான் டிடிஆர்னு சொன்னாங்க. சரி, நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு அவர்கிட்ட அப்படியே சைன் வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம பக்கத்தில் இருந்த சில வடநாட்டு நண்பர்கள்லாம் டிக்கெட் எடுக்காமல் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஃபைன் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் இப்போது எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா நாம் தஞ்சாவூர் ஜங்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாம் போய் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தூங்கிட்டு காலையில் இப்போ நாம் எந்திரிச்சாச்சு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓரளவு நல்லா விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சு வச்சுட்டு வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம் அப்படின்னா அடடா, இவ்வளோ அழகாக இவ்வளோ நேரம் பார்க்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய் சிலிர்க்கும் மாதிரி
ஒரு அழகான ஒரு காட்சிங்க. ஸோ எல்லாமே நெல் வயல், பச்சை பசேல்னு காட்சியளிக்கக்கூடிய ஒரு நெல் வயல். ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து இதுதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாம் ஒரு 8 o'clock பக்கத்தில் இருப்போம். இப்போ வந்து ட்ரெயின் கூட்டமாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விசிட் போயிருந்தோம். இப்போயுமே நமக்கு வந்து ட்ரெயின் ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது. அன்ரிசர்வ்ட்லேயே வந்து நிறைய பேர் அவங்க சீட்டில் தூங்கிட்டு தான் வராங்க. ஸோ இந்த டைமிங்கில் இந்த ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ மறுபடியும் அப்படியே நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கண்கொள்ளா காட்சியை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. நாம் வந்த இந்த சீசன் வந்து ஓரளவு மழை சீசன் அப்படின்றதுனால மழை பெஞ்சிட்டே இருந்தது. அப்போது அந்த மலை மேகம் கரு மேகம் வந்து எப்படி அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து தென்பெண்ணை ஆறு, கர்நாடக மாநிலத்திலேருந்து தொடங்கி தமிழ்நாடு வழியாக போய் வங்கக்காட்டில் போய் ரீச் ஆகக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆறு தான். விழுப்புரம் பக்கத்தில் இந்த ஆறை நம்ம கிராஸ் பண்ணோம். இப்போ நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சு. டைம் நியர் டு 8 o'clock ஆகிடுச்சு. நல்லா பசி. ஸோ தோசைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மசாலா தோசையை வாங்கி நாம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா மசாலா தோசை ஆக்சுவலாக 50 ரூபா. ஆனால் உள்ளே ஒரே ஒரு தோசை தான் இருந்தது. அந்தளவுக்கு நீட்டாக இல்லை, பட் வேறு வழி இல்லை, மார்னிங் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இருக்காங்களே ஐவர்கிட்ட தான் நம்ம தோசை வாங்கினோம். தோசையோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா மார்னிங் டிஃபன் 50 rupees. அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் வந்து காஞ்சிபுரம் ரயில்வே ஜங்ஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதை ரீச் பண்ணிவிட்டு அடுத்து நாம் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து இப்போது பெரம்பலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இப்போது டைம் வந்து நியர் டு 1 o'clock. நமக்கு லன்ச் டைம் ஆயிடுச்சுனால வெஜ்ஜு பிரியாணி வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ வெஜ்ஜு பிரியாணியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 60 rupees. நமக்கு வெஜ்ஜு பிரியாணிக்கு குழம்பு எதுவுமே கொடுக்கலங்க, ஒரே ஒரு ஊறுகாய் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய ஒரு சூழல். ஸோ மெதுவாக நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நாம் ஆந்திராக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஆந்திராவில் இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னா நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கும் கம்பார்ட்டில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த பேக் வியூ இப்போ நம்ம ட்ரெயினோட என்ஜின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டு கோச்சில் இருக்கும். இங்கேருந்து ட்ரெயினோட எண்டில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அன்ரிசர்வ்டு கோச் இல்லையா, ஸோ அது வரலையும் நம்ம போக முடியுமான்னு பார்ப்போம். போக முடிஞ்சால் இந்த ட்ரெயினுக்குள்ளே என்னென்ன பிளேஸஸ்லாம் இருக்குது, எப்படி கம்ஃபர்ட் என்ன அப்படின்றத ஒவ்வொரு நம்ம இந்த இடத்துலேருந்து ட்ரெயினோட அடுத்த லாஸ்ட் எண்டு இருக்கு இல்லையா, அந்த அன்ரிசர்வ்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம போயிருந்தோம். இது என்ஜின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்டு கோச். இதுவுமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஐஆர்டிசி கேன்டீன்லேருந்து நிறைய சேல்ஸ் பண்ண. ஆக்சுவலாக நம்ம ட்ரெயினில் உள்ள என்ட்ரானதுலேருந்து ஒவ்வொரு ½ an hourக்கும் இவங்க தாங்க நம்ம சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சாயா சாயா சாயன்றது, சமோசா சமோசா சுண்டல், இந்த சவுண்டு தான் கண்டினியூஸாக நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இவங்களை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ஐஆர்டிசி கேன்டீன் ஒவ்வொரு ஜங்ஷன்லேயுமே வந்து இவங்க பிளான் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்ரூவ்டு வாங்கின அந்த சேல்ஸ்மென்ஸ் மட்டும்தான் ஃபுட்டு வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு இருக்குது. அதனால் எல்லாருமே சீல் வச்சு தான் வச்சுருந்தாங்க. இது நாம் உட்காந்துருந்த அந்த இடம். அடுத்து இதை பார்த்து நம்ம இந்த அன்ரிசர்வ்டு கோச்சை ரீச் பண்ணி போனோம் அப்படின்னா அடுத்தடுத்த பிளேசஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதாங்க ஸ்லீப்பர் கோச். இப்போ நாம் ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ஸோ இதுவுமே அந்தளவுக்கு க்ரௌட் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. புக் பண்ணி மோஸ்ட்லி கம்ப்ளீட்டடாக இருக்குது. ரொம்ப அந்த வடநாட்டுக்காரங்க கூட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த ட்ரெயினில் நான் போகும்போது பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் தான் இருந்தது. ஸோ அடுத்தடுத்த பிளேசஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினோட எண்டு வரலும் போகிறது தான் நம்முடைய பிளான். பட் வந்து இடையிலே வந்து சில ஸ்டாப் இந்த ட்ரெயின் சில பீப்புள்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரயில்வே ஊழியர்கள்.
வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மொபைலில் பிடிங்கி வச்சுட்டாங்க. பட் அவங்ககிட்ட வந்து அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பேசி ஒரு வழியாக மொபைலில் வாங்கிட்டோம். அதனால் இந்த இடத்த வாங்கல அந்த ரயில்வே கேன்டீன் உள்ளே இருக்கும் ரயில்வே கேன்டீன் இதுக்கு மேலே நம்மளை அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து வெளியே பிளேசஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு வேறு லெவல் வியூவாக தான் இருந்தது. ஸோ இயற்கையை நம்ம ரசிச்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் ஜேர்னியை அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து அந்த பிளேஸில் நாம் உட்காந்தாச்சு. ஸோ இது நம்ம ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பிளேசஸ் ரொம்ப க்ரீன் சீனிஸ். ஆந்திராவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தாங்க. சுற்றியுமே நெல் வயல்கள் தான். இங்கே அதிகமாக நம்ம பார்த்தது வந்து நெல் வயல்களும் நிறைய எருவு மாடுகள் தான் நம்ம பார்த்தோம். பசு மாடுகள் அவ்வளோ இல்லை, ஏன்னு தெரியல. அதுக்கடுத்து இன்னொரு வித்தியாசமான விஷயமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நடவு நடுறதுக்கு பெண்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே வந்து நடவு நடுறதுக்கு நிறைய ஆண்கள் தான் வந்து அவங்க நடவு நட்டுருந்தாங்க. இது நம்ம இங்கே பார்த்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஃபைனலாக இந்த க்ரீன் சீனரிஸ் ட்ரெயின் ஜேர்னி எல்லாத்தையுமே அழகாக ரசிச்சுட்டு நாம் எண்டு பிளேஸ் வந்து போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நாம் மதுரையிலேருந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஓங்கோல் ரயில்வே ஜங்ஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 16 மணி நேரம் ட்ராவல் முடிச்சுட்டு நாம் இந்த ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நாம் வெளியே ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டு வந்து போனோம். இது நாம வந்த ட்ரெயின் கன்னியாகுமரி டு பனாரஸ் போற ட்ரெயின்ல தான் நம்ம வந்தோம். ஓகே, ட்ரெயின் வந்து கிளம்பிட்டு நாம இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இருந்து இப்போ வெளியே போற பிளேஸுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். இதுதாங்க ஓங்கோல் ரயில்வே ஜங்ஷன். இதோட 2 சைடு வியூவுமே உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். இங்கே தான் நம்ம ட்ரெயின் வந்து நின்னது. ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ நம்ம நடந்து வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்படியே ஓகே, இது தாங்க மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம வெளியே போகணும். அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெளியே என்ட்ராக ஸ்டார்ட் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் வந்து புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கினோம். அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு வந்து என்கொயரி செக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இதிலேருந்து நம்ம அப்படியே மூவ் ஆகி வெளியே இதில் என்கொயரி செக்ஷன். இதுலேருந்து அப்படியே நம்ம மூவ் ஆகி வெளியே வந்தோம் அப்படின்னா ஓங்கோல் ரயில்வே ஜங்ஷனுடைய அவுட் சைடு வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஓங்கோல் ரயில்வே ஜங்ஷனுடைய அவுட் சைடு வியூ. ஓரளவு நல்லா தமிழ்நாடு மாதிரியே தான் இருந்தது. அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. பட் இருந்தாலும் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நாம் எப்படி ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரயில்வே ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டிலிருந்து தான் நாம் ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து நமக்கு கண்டினியூஸாக பஸ்ஸஸ் ஏதும் இல்லை. நம்ம ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஓங்கோல் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு பஸ்ஸஸ் ஏதும் இல்லை அப்படின்றதுனால இங்கேருந்து ஆட்டோவில் தான் நம்ம போகணும். இந்த ஆட்டோவில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தாங்க. இங்கே ஓங்கோல் ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோல் ரயில்வேஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னால் நியர் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாம் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓங்கோல் ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனோம். 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்துமே எனக்கு 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஓரளவு பரவாயில்ல. ஸோ ஃபைனலாக நம்ம ஆட்டோவில் வந்து அப்படின்னா எந்த இடத்துல இறக்கி விடுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம இறக்கி விடுவாங்க. ஸோ இங்கேருந்து நாம் லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா நம்ம ஒரு 100 மீட்டர்லேயே வந்து ஓங்கோல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடம் தாங்க. இந்த இதில் நம்ம லெஃப்ட் சைடில் ரீச் பண்ணோம். இப்போ டைம் வந்து ஒரு 6 o'clock, நியர்பை 6 o'clock இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா இருட்டிருச்சு. இங்கே இருக்கக்கூடிய அந்த வீதி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் கடைகள் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. பக்கத்தில் வந்து பைக் ஸ்டாண்ட் மாதிரி வரிசையாக பைக்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு 100 மீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா நாம் ஓங்கோல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். இதுதாங்க ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த ஓங்கோல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நாம் ஸ்ரீசைலம் வந்துட்டு போனோம். ஸ்ரீசைலம் போகிறதுக்கு வந்து பஸ் டைமிங் எப்படின்றத நம்ம உள்ளே போய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு டைமிங்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பஸ் டைமிங். பட் எல்லாமே நமக்கு தெலுங்கில் இருக்கிறனால ஒன்றுமே சுத்தமாக புரியல. அதனால் இங்கே இருக்கக்கூடிய டைம் கீப்பர் என்கொயரி செக்ஷனே தனியாக இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஓங்கோல் டு ஸ்ரீசைலத்துக்கு வந்து பஸ் கிடையாது, அடுத்த பஸ் எப்படின்னா 12:35 அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல, அதோட நம்ம டைமை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, அப்போ இதுக்கு முன்னாடி எந்த டைமிங் இருக்குதுன்னு பார்த்தா 12, அதாவது ஆஃப்டர்நூன் வந்து 12க்கு ஒரு பஸ் இருக்கான், அதுக்கடுத்து நைட்டு 12:30க்கு தான் ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்ல. ஸோ இந்த பஸ் டைமிங் வந்து எனக்கு தெரியாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்டப்போ அவங்க சில டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த டிப்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னா அது என்ன டிப்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதாங்க ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நாம் மரக்காப்பூர் போகணும் அப்படின்ற மாதிரி, மரக்காப்பூர் போனால் நிறைய பஸ் கிடைக்குன்னு சொன்னதுனால மரக்காப்பூர் போகிறதுக்காக இப்போ நம்ம பஸ்ஸை தேடிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ மரக்காப்பூர் பஸ் வந்துடுச்சு. இதுதாங்க ஓங்கோல் பஸ் ஸ்டாப்லேருந்து மரக்காப்பூர் பஸ் ஸ்டாப் போகக்கூடிய பஸ்ஸு. அதில் ஏறி நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மரக்காப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் என்கொயரி செக்ஷனில் நம்ம கேட்டோம் அப்படின்னா, தம்பி இங்கேயும் வந்துட்டு ஓங்கோல் ஸ்ரீசைலம் போகிறதுக்கு வந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இல்லைன்னு சொல்ல, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அடடா நாம் தான் தெரியாமல் வந்துட்டோம்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்த பஸ் எப்போன்னு கேட்டால் 4 o'clock அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸு வந்து ஓங்கோல் பஸ் ஸ்டாண்டில் 12:35க்கு கிளம்புது இல்லையா, அந்த பஸ்ஸு தான் இங்கே 4 o'clock வரும்னு சொல்ல, அடடா இது பேசாமல் அங்கேயே ஏறி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு, சரி ஓகே பரவாயில்ல, இங்கே இப்போதைக்கு நம்ம இன்னும் ஒரு 5 hours இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம 9:30 10 o'clock வந்துட்டோம். அடுத்து நம்ம 4 o'clockனா 5 to 6 hours இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மரக்காப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ பசி எடுத்தனால பக்கத்தில் ஒரு கையேந்தி பவன் இருந்தது. அந்த கையேந்தி பவனில் சைட்லேயே இருந்தது. அதை சப்பாத்தி சாப்பிட்டுட்டு, சப்பாத்தி 50 rupees, அவ்வளோ நல்லா இல்லை, பட் இருந்தாலும் வேறு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டாப் உள்ளே வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்புக்குள்ளே தூங்குறதுக்கான ஆயத்த பணிகளை வந்து ஆரம்பித்தாச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் நாம் ஒரு 5 hours தான் இருக்குது. சரி பட்ஜெட்டில் நம்ம போனோம், ஹோட்டல்ஸ்னால் இன்னும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக பண்ணுறதுனால பஸ் ஸ்டாப்லேயே நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். இங்கேயுமே வந்து நல்லா தான் இருந்தது. ஃபேன் நமக்கு மேலே இருக்கும், கொசு தொல்லை இல்லை. ஏன்னா கொஞ்சம் குளிராக இருந்தது. அது ஒன்று தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 5 hours மரக்காப்பூர் பஸ் ஸ்டாப்லேயே நம்ம ரீச் பண்ணிவிட்டு, ஃபைனலாக நமக்கு 4 o'clock வந்து நமக்கு ஸ்ரீசைலம் போகிறதுக்கான பஸ் வந்துடுச்சு. அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி இப்படி தான் நம்ம உட்காந்துருப்போம். ஸோ ஆந்திராவில் பொறுத்தளவு தமிழ்நாடு மாதிரி இல்லைங்க. ஆந்திராவில் வந்து பஸ் வந்து டீலக்ஸ் பஸ், அல்ட்ரா டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லியிருக்கிற ஹை குவாலிட்டி பஸ்ஸஸ் தான் லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதுவுமே நம்ம புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாம் இந்த இதில் வந்து ஏறி இப்போ உட்காந்தா அப்படின்னா இந்த சீட் வந்து புஷ் பேக் சீட்டு, நம்ம ஈஸியாக தூங்கிட்டே போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மரக்காப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நாம் ஸ்ரீசைலம் போனோம் அப்படின்னா டிக்கெட் வந்து 260. அதே மாதிரி ஓங்கோல் பஸ் ஸ்டாப்லேருந்து மரக்காப்பூர் வர்றதுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படின்னா 135 வந்து சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது டிக்கெட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இது ஒன்று தாங்க இந்த ஆந்திராவில் நம்ம டிஃபிகல்ட்டாக பார்த்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் புக் பண்ணால் தான் நமக்கு ஈஸியில் உட்காந்துட்டே போகிற மாதிரி இருக்கும். புக் பண்ணலை அப்படின்னா சில நேரங்களில் நம்ம வந்து நின்றுட்டே வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்ரீசைலமோட ஹில்ஸ்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக கண்ணாடி ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குன்னா ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ அந்த கண்ணாடி வழியாக வெளியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு அழகான வியூஸ் தான். அப்படியே வேறு லெவல் வியூ. எல்லாமே க்ரீனிஸாக மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக பனி மூட்டம் மூடி தான் இருந்தது. கீழே இருக்க மரங்களை நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பனி மூடி இருந்தது. இந்த அழகை அப்படியே நம்ம ரசிச்சுட்டு தாங்க ஸ்ரீசைலமோட பயணம் நமக்கு இருக்கும். இந்த பயணம் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயணம்
பயணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு க்ரீன் சீனரிஸ், ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போவோம். அதே மாதிரி நிறைய வளைவுகள் இருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும், சில குன்றுகள் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த மலைக்கு பேர் என்ன அப்படின்னா நல்லமலா குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். விலங்குகள் வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்கும் அப்படின்றனால தான் 9 o'clock மேலே வந்து இங்கே யாரையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சீனியர்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் ஸ்ரீசைலம் போய்க்கிறோம். ஹாய். ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போது நாம் ஃபைனலாக ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாப் வந்து வந்தாச்சு. மார்னிங் ஒரு 4 o'clock மரக்காப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்முடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது டைம் வந்து 8 o'clock, நியர் டு 4 hours நாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் அப்படின்றதுனால இந்த 4 hours நமக்கு எடுத்துச்சு. சப்போஸ் நீங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரிப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2.5 hour 3 hours வந்து மோஸ்ட்லி ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் நாம் வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரிப் அப்படின்றதுனால இது வந்து 4 hours எடுத்துகிட்டு. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ நாம் 8 o'clock முன்னாடியே வந்துட்டால் இங்கே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஏன்னா 8 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரணும் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு, காரு, பைக் எதுவுமே வந்து இந்த ஹில்ஸுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, 8 o'clock முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு பெட்ரு. ஸோ நான் இப்போது மரக்காப்பூர்லேருந்து நைட்டு 8 o'clock ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அதனால் நைட்டு ஃபுல்லாக மரக்காப்பூர்லேயும் நான் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மார்னிங் வந்து 4 o'clock ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து ஒரு 3 o'clock வந்திருக்கணும். 1 hour டிலேவாக 4 o'clock வந்துச்சு. ஸோ அப்படி ரொம்ப சீக்கிரமாக வந்தாலுமே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு 6 o'clock ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மேலேயே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 6 o'clock தான் இங்கே மெயின் டைம். இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம வர்ற மாதிரி இருந்தால் நைட்டு 8 o'clock டைமிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பஸ்ஸில் நம்ம பிடிச்சி வருது பெட்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாப்போட வியூ. ஸோ இந்த வியூ வந்துட்டு அப்படியே பாருங்கள். ஓகே, இதுதான் நம்ம வெளியே போகிறதுக்கான வழி. இப்படி சுற்றியுமே போகலாம். இதுதான் வெளியே போகிறதுக்கான வழி. என்கொயரி செக்ஷன் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதாங்க ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாப்போட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம பக்கத்தில் எங்கே டாய்லெட் இருக்கான்றதை பார்த்துட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போகலாம். இதுதாங்க இந்த ஓங்கல் சிட்டியினுடைய மேப். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆந்திர பிரதேசத்தில் எந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்றத நம்ம வெப்சைட்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வெப்சைட்டுன்னா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய் APSRT, அதாவது APSRTC, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அதில் போய் நீங்கள் லைவ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அந்த லைவ் ட்ராக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சின்னமே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் ட்ராக். ஸோ பஸ் வந்து எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸுக்கு வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பார்க்க முடியும் இது வெப்சைட்டில். சப்போஸ் நீங்கள் ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் APSRTC பஸ் லைவ் ட்ராக்கிங் ஆப் அப்படின்னு போட்டால் இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆந்திர பிரதேசனுடைய பஸ்
ஆப்னுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் ஃபார் பஸ்ஸஸ் பெட்வீன் 2 லொக்கேஷன் ஃப்ரம் 2 அப்படின்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ மரக்காப்பூர் அப்படின்னா MARKA மரக்காப்பூர் அப்படின்னு அதே வந்துடும். இதில் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக அடித்தாலுமே வந்து அந்த லிஸ்ட்டு வந்து வராது. அடுத்து வந்து ஸ்ரீசைலம் போகிறதுனால ஸ்ரீசைலம் அப்படின்னாலே வரும். ஸோ இப்போ சர்ச் பஸ் அப்படின்னு கொடுத்தா எத்தனை பஸ்ஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வந்து வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் ரயில்வே ஒவ்வொரு ட்ரெயினோட டைமிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமிங் எங்கேருந்து இப்போ வந்துட்டு இருக்கணும் லைவாக பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதையுமே நம்மளால் வந்து லைவாக பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாம் இப்போது ஒரு நம்பர் எடுத்து காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த 6162 அப்படின்ற ஒரு பஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து மேலே சர்வீஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே அந்த டிப்போட் நேமு, ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங், இப்போ பஸ் வந்து ஓடிட்டுருக்கா இல்லையா, எங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, டூ வந்து எங்கே எண்ட் ஆச்சு. ஃப்ரம் அப்படின்றது அந்த பஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த இது வந்து என்ன டைப் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எந்த டைமிங் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ வந்து எண்ட் ஆகும், பஸ்ஸு நம்பரு, அதுக்கடுத்து டிரைவர் நேம் KSP ரெட்டி அப்படின்னு இருக்கும். இது மாதிரி ஹெல்ப் லைனு, நம்ம எதாவது டவுட்ஸ்னால் இந்த ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து இப்போது எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்றத லைவாக கூட நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பஸ்ஸு கிராஸ் பண்ணி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ பஸ் வந்து லைவாக வந்துட்டுருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. எந்த டைமிங் அப்படின்றதும், அடுத்து எந்தெந்த ஸ்டாப்பில் வரப்போகுது, நம்ம ஸ்டாப்புக்கு வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி எந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்ற டீட்டெயிலை ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அங்கே இருக்கிற டைம் கீப்பர்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம பிச்சு விலாக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். டாடா, பை பாய்.